Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க ஒரு கேமிங் பிசி வச்சுக்கோங்க இல்ல நார்மல் பிசி வச்சுக்கோங்க இல்ல ஒரு லேப்டாப்பே வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. அதாவது உங்களோட லேப்டாப் ஆர் உங்களோட கம்ப்யூட்டரோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு 80-90% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். எதுக்காக நான் 80-90% சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே போகணும்னா உங்களுக்கு நல்ல கூலிங் சிஸ்டம் வேணும். அது உங்ககிட்ட இருக்குதுமா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் வீடியோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக எந்த ஒரு காசுமே உங்களோட ஹார்ட்வேருக்கோ உங்களோட சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக எப்படி வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். ஸோ அதனால் இந்த கூலிங் சிஸ்டம் பற்றி, ஏன்னா கூலிங் சிஸ்டம்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், which is outside the scope of this project. With that being said, let's get started. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்காக எங்கேருந்து தொடங்குறோம் தெரியுமா? உங்களோட பிசி ஆப்டிமைசேஷன் பவர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ சூஸ் பவர் பிளானுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இல்லாட்டி 3 ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட மதர் போர்டு ஆர் ப்ராசஸர் வந்து எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு பேலன்ஸ்டு ஆப்ஷனில் இருக்கும். நான் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோடில் போட்டிருக்கேன். அதுக்கு ரீசனும் இருக்குது. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபியூ இருக்குல்ல, உங்களோட சிபியோட கிளாக் சைக்கிள், நீங்கள் சிபியூ வாங்கும்போது என்னோடது வந்து 4.5 GHz அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா? அந்த கிளாக் ஸ்பீடுக்கு அது ரீச் ஆகணும்னா அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்கணும், ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் போயிட்டு நான் இங்கே சேஞ்ச் அட்வான்ஸ்ட் பவர் செட்டிங்ஸ்க்கு போகிறேன். இங்கே போயிருந்து இப்போ என்னோடது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்குது. இங்கே வந்து என்னோட ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் பார்த்து அதில் மினிமமாக என்னோட ப்ராசஸர் என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாகவே அது என்னோட ஃபுல் ஸ்பீடான 4 GHz, அரௌண்ட் 4 GHz அது ரன் ஆகிட்டு இருக்கும். மினிமமான ஸ்டேட்டே அது அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ப்ராசஸர் ஸ்டேட் என்னென்னா 100% இருக்குது. பட் இதுவே பவர் சேவிங் மோட்லையோ இல்லாட்டி நீங்கள் வந்து பேலன்ஸ் மோட்லேயோ போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸரோட மினிமம் ஸ்டேட் வந்து 5% மாதிரி கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மொக்கையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் போடணும். இது ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். ஓகே, இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கூலிங்கை கொஞ்சம் லைட்டாக அப்கிரேட் பண்ண போகிறோம், மேபி வந்து ட்வீக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அந்த யூட்டிலிட்டி வச்சு உங்களோட ஜிபிவை நீங்கள் லைட்டாக ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ப்ரொசீஜர் தான். எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர் எப்படி யூஸ் பண்ணுறதுக்குங்கிறது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னோட கம்ப்யூட்டர்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது black screen. Okay, sorry about that. Pouring in 3, 2, okay. இப்போது இந்த யூட்டிலிட்டி வந்துருச்சுல, இந்த யூட்டிலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பட் இதில் ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மானிட்டரிங்னு ஒரு டேப் இருக்கும். இந்த மானிட்டரிங் டேப்பில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டர் மானிட்டர் பண்ணணும், ஆர் மேபி வந்து உங்களோட டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணணும், என்னென்னலாம் உங்களுக்கு மானிட்டர் பண்ணணும் அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கிராஃப் ஓடிட்டு இருக்கும். இதை டிட்டாச்னு ஒரு பட்டன் இருக்குது. இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டிட்டாச் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்னென்னா, நார்மலாக நான் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஜிபியூ டெம்பரேச்சர், ஜிபி யூசேஜ், கிளாக் ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு, சிபியூ டெம்பரேச்சர் எல்லாமே பிளாப்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்குற விஷயம் என்னென்னா, இதில் இந்த சிபியூட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 55 டிகிரி செல்சியஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நான் லைட்டாக இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், என்னோட சிபியூ இருக்குல்ல, சிபியோட கிளாக் ஸ்பீட் வந்து சிபியோட ஃபேன் ஸ்பீட் வந்து 29% ரன் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் வரும்போது இவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து நீ வந்து அந்த ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கூட இருந்திருப்பாங்க. பட் அது எப்போவுமே எஃபிஷியண்டாக இருக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. உங்களோட கேஸோட ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஹையாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஆட்டோ மோட்லேருந்து எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே பூஸ்ட் பண்ணி 90%க்கு நான் அரௌண்ட் 90%க்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்போ நோட்டிஸபிளாகவே உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபேன் ஸ்பீட் சவுண்ட் கேட்டிருக்கு, எனக்கு அது கேட்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் கிளியராக பாருங்கள், இதில் தெரியுதா கரெக்டாக 29%லேருந்து 90% பூஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து இந்த டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். இங்கே டெம்பரேச்சரில் நோட்டிஸபிளாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிபியோட டெம்பரேச்சர் வந்து 55ல் இப்போ ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நேரம் காற்றை உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் இது கொடுக்கணும்ல. ஸோ நோட்டிஸபிளாக கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி நம்ம இப்போ மாடிஃபை பண்ணுறது வந்து ஜிபியோட ஃபேன் ஸ்பீட் தான், சிபியோட ஃபேன் ஸ்பீட் கிடையாது. ஸோ ஜிபியோட ஃபேன் ஸ்பீட் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 42ல் இருந்துச்சு, இப்போ 41க்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ விஷயம் என்னென்னா, ஹையர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லோவர் டெம்பரேச்சர் இருக்கணும். ஏன்னா வந்து ஹையர் டெம்பரேச்சர் போகும்போது த்ராட்டலிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன சொல்கிறதுக்கு ஆப்டிமைசேஷன் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் குறைஞ்சி வந்துட்டே இருக்குது. நான் யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் டெம்பரேச்சர் குறைஞ்சி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஸபிள் பார்த்தோன்னு தெரியல. இந்த மாதிரி டெம்பரேச்சர் குறைஞ்சி அது ஒரு லிமிட்டுக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் இப்போ என்னோட கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. 1 செகண்ட் 3
ஓகே. ஸோ என்னோட கம்ப்யூட்டர் சிபியூ வந்து நான் எங்கே வச்சுருக்கேன்னா கீழே வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஓகே. கீழே ஒரு க்ரீன் கலர் ஒரு கலர் ஆர்ஜிபி தெரியுதுல. ஸோ அங்கே தான் நான் தூக்கி வச்சுருக்கேன். அதில் ப்ராப்பராக என்ன கிடையாதுன்னா கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. மேலே உள்ள சீலிங் ஃபேனில் உள்ள காற்றுமே என்ன வராதுன்னா கீழே அந்த அந்த இடத்துக்கு ரீச் ஆகாது. ஸோ அது ரொம்பவே ஆக்வர்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. அதுக்கு பெட்டர் கூலிங் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை நான் தூக்கி டேபிளுக்கு மேலே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு நான் சில கேபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் லைக் 2 டிஸ்பிளே போர்ட் கேபிள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஆர் மேபி வந்து இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் அதை மேலே தூக்கி வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதுக்கு என்ன கிடைக்குன்னா ஏர் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ தான் முக்கியமான விஷயம். நம்ம வாட்டர் கூல் பண்ணலை அப்படின்னா இப்போ மேலே உங்களுக்கு நோட்டிசபிளாக பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. நான் ஐடியல் ஸ்டேட்டில் இருந்துட்டு பட் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்டிசபிளாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த டெம்பரேச்சர் ஆர் மேபி வந்து பெர்ஃபார்மன்ஸை விட இது உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த ஜிபியூ ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ உங்கள்கிட்ட ஜிபியூ இருக்குதோ இல்லையோ, இல்லாட்டி மேபி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேன் ஸ்பீடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட கேஸில் உள்ள ஃபேன் ஸ்பீடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கேஸில் வந்து கிட்டத்தட்ட 6 ஃபேன் மாட்டிருக்கும். ஸோ ரொம்ப அது ஏர் சப்ளை உள்ள நல்லாவே கொடுத்துட்ருக்கு. பட் ஆம்பியன் டெம்பரேச்சர் எனக்கு நல்லா கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் I.Tamizhan. பாய், ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.